சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் ஷாம்நாத் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியம். ஓகே, சௌக்கியமா இருக்கீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியில் இருக்க சப் ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி இப்போலாம் பேசலாம் டாக்டர். ஃபர்ஸ்ட்டு இப்போ ஏஸ்தட்டிக் சர்ஜரிக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் நீங்கள் அணுகுறீங்க? ரொம்ப நல்ல டிஸ்கஷனில் போகலாம் இன்னைக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் சப்ஸ்பெஷலைசேஷன் நிறையா இருக்குது. ஒரு 8லேருந்து 10 டைப்ஸ் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் சப்ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் விருப்பப்படுற காஸ்மெட்டிக் ஆர் ஈஸ்தட்டிக் சர்ஜரி, அதுதான் ரொம்ப ஃபோக்கஸ் ஆகிற சப்ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறமா மைக்ரோ சர்ஜரி, மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி நம்ம பண்ணுறோம். டிஷ்யூ ஒரு இடத்துல இருந்த தசை இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைத்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு கலை அது. ஸோ அது வந்து மைக்ரோ சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஜென்ரல் பிளாஸ்டிக் சர்ஜரி, பேர்ன்ஸ் தீக்காயங்கள் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி அப்படின்றோம். ஸோ பிறவி கோளாறுனால வர்ற கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட்டு, கிரேனியோஃபேஷியல் அப்னார்மாலிட்டிஸ் இருக்கிறத கரெக்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே சப்ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி தான். ஸோ நீங்கள் கேட்ட ஈஸ்தட்டிக் சர்ஜரியில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னாக்க, காஸ்மெட்டிக் சர்ஜரிஸில் நம்ம வந்து அழகு மேம்படுத்துறதுக்காக நம்ம பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு காயங்கள்னால வர்ற தழும்புகளை கரெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரியில் தான் வரும். முடி மாற்று அறுவை சிகிச்சை, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸோ அது காஸ்மெட்டிக் சர்ஜரியில் தான் வரும். லைப்போசெக்ஷன் காஸ்மெட்டிக் சர்ஜரியில் வரும். ஸோ இந்த மாதிரி பிரஸ்ட் ஆக்மெண்டேஷன் காஸ்மெட்டிக் சர்ஜரியில் வரும். அப்டாமினோபிளாஸ்டி இது எல்லாமே காஸ்மெட்டிக் சர்ஜரி பிரிவில் போய்டும். மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காலிலேருந்து நம்ம தசையை தாடையில் எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஃப்ரீ ஃபிப்லா ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆண்ட்ரோலேட்ரல் தை ஃப்ளாப், இது எல்லாமே வந்து நுணுக்கமான ஆப்ரேஷன், மைக்ரோஸ்கோப் வச்சு பண்ணக்கூடியது. ஸோ அதனால் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரியில் வரும். விரல் துண்டாகிறது திருப்பி இணைக்கிறோம். ஹேண்ட் சர்ஜரிலையும் வரும், மைக்ரோ சர்ஜரிலையும் வரும். ஸோ இது எல்லாமே சப்ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ ஒருவருக்கு எந்த துறையில் அதிக நாட்டம் இருக்கோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறம் ஃபெலோஷிப் அப்படின்னு அந்த இதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்க்குறீங்க. நான் வந்து பேர்ன்ஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியில் இருக்கிறேன். ஜென்ரல் பிளாஸ்டிக், கிரேனியோஃபேஷியலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஓகே, ஹேண்ட் இன்ஜுரியும் பார்த்துட்ருக்குறோம். ஹேண்ட் இன்ஜுரியும் பார்க்குறீங்க. ஓகே டாக்டர், இப்போது வந்து நீங்கள் சொன்ன இந்த காஸ்மெட்டிக் ஏஸ்தட்டிக் சர்ஜரி எல்லாமே வந்து பாப்புலர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கண்டிப்பாக சினிமா அண்ட் செலிபிரிட்டிஸ் தான். பிகாஸ் அவங்களாம் அதை அண்டர்கோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இதையும் தாண்டி பர்ன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி இதெல்லாமே கூட பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இப்போ பர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவீங்க? பர்ன்ஸ் வந்து தீக்காயம் ஏற்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் முதல் இது. தீக்காயம் ஏற்பட்ட உடனே முதலுதவி எப்படி பண்ணுறோம், தீக்காயம் ஏற்பட்டவருக்கு காப்பாற்ற போகிறவருக்கு ரெஸ்கியூ பர்ன்ஸ் வராமல் தடுக்கிறது எப்படி. ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து பர்ன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. ஒரு எதிர்பாராத ஒரு விஷயங்கள்னால ஒரு வீட்டில் ஒரு தீ விபத்து ஏற்படுற நேரம் ஒரு மனைவிக்கு ஏற்பட்டால் கணவன் காப்பாற்ற போனார்னா அவருக்கு ரெஸ்கியூ பர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ரெஸ்கியூ பர்ன்ஸ் வராமல் தடுக்கிறது எப்படி, இல்லை அவர் தன்னை பாதுகாத்துக்கிட்டு எப்படி அந்த உயிரை காப்பாற்றுறது. ஸோ அதை நம்ம எஜுகேட் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டை எப்படி விக்டிமை எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், எந்த விதமாக அவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி அவங்கள ரிசீவ் பண்ணுறோம், அதுதான் இனிஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறமா ஃப்ளூயிட் ரெசசிட்டேஷன், அப்படி நீர் சத்து வற்றி போகும் உடம்புலேருந்து. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி எந்த விதமாக நம்ம வந்து ஒரு ஐவி ஆக்சஸ்ன்னு சொல்லி எடுக்கிறோம், எந்த மாதிரியான ஃப்ளூயிட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டியில் வருது. ஸோ அதெல்லாமே நம்ம கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்னு அந்த இன்ஃபெக்ஷன் வைக்காமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி டெட் செல்ஸ், டெட் ஸ்கின்ஸ் இருக்கிறத நம்ம அவங்க உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணி ஓரளவுக்கு இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றோம். ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா தீக்காயம் ஏற்பட்டு முதல் 3 நாளைக்கு நம்ம ஃப்ளூயிட் ரெசசிட்டேஷன் கொடுத்துட்டோம்னாலே, அடிக்குவேட் ஃப்ளூயிட் கொடுத்துட்டோம்னாலே
அவங்களுக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படாத தன்மைக்கு கொண்டு போயிடலாம். பட் அதுக்கப்புறமா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து அவங்கள காப்பாற்றுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி வர்றோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் ஸ்கின் கிராஃப்ட் பண்ணுறோம், எந்த ஸ்டேஜில் ஃப்ளாப் கவர்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னாக்கா செகண்டரி டிஃபார்மிட்டிஸ்னு வரும். தழும்பு ஜாஸ்தி இருக்கலாம், இல்லை அந்த தழும்புனால கை கால் மடங்கி போகிறது, டிஃபார்மிட்டிஸ் வரலாம், கண்ட்ராக்சர்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே பர்ன் ஸ்பெஷாலிட்டிக்குள்ளே வரும். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்க அவங்க ஒரு இயல்பு நிலைக்கு சமுதாயத்துக்குள்ளே மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கொடுக்கணும் டாக்டர்? டிஃப்ரெண்ட் பர்ன்ஸ்க்கு வேறு வேறு மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட்? கெமிக்கல் பர்ன்ஸ், அதாவது இப்போதைக்கு காமனாக பார்த்தோம்னா ஃப்ளேம் பர்ன்ஸ் தான் நம்ம ரொம்ப நெருப்புனால வரக்கூடிய ஒரு காயங்கள் தான் ஜாஸ்தி இருக்குது. ஒரு சிலர் இமீடியட்டாக குளிர்ந்த நீர் எடுத்து போடலாமா, இல்லைன்னா ஒரு பெட்ஷீட் போற்றி அணைக்கலாமா, இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த விதம் இது அவைலபிலிட்டி இருக்குதோ, நீர் இருந்தால் நீர் போடுங்க, துணி இருந்தால் துணி போடுங்க, போட்டு நெருப்பை அணைச்சதுக்கப்புறமா குளிர்ந்த நீரை வச்சு ஒரு குளிப்பாட்டிடலாம். ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த வெப்பத்தன்மை கொஞ்சம் குறையும். ஓகே. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணட்டும், டாக்டர்ஸ் வருவாங்க, ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு வரவிட்டு நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுறோம். நான் வழக்கமாக எல்லா டாக்லேயும் சொல்கிறது தான், வீட்டில் கிடைக்கிறதெல்லாம் தீக்காயத்து மேலே போடுவாங்க. தோசை மாவுலேருந்து இங்கிலேருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் தீக்காயத்து மேலே போட்டுடுவாங்க. ஸோ அது தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். குளிர்ந்த நீர் மேலே போட்டால் போதும். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தால் நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ மற்றபடி அந்த நம்ம முதலுதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது பண்ணாமல் இருந்தாங்கன்னா போதுமானது. அதான் முதலுதவி. தண்ணி மேக்ஸிமம் அந்த போர்வை மாதிரி ஏதாவது போட்டு கம்பளி ஏதாவது உருட்டி விட்டால் அது மட்டும் மேக்ஸிமம் எனஃப் இல்லையா? ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்ருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நாங்கள் இங்கே ஊரப்பாக்கம்லேருந்து பேசுகிறோம், மீனாட்சி. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு குழந்தை வந்து 1 year 5 months பேபி. அவன் வந்து லாஸ்ட் வெனஸ்டே வந்து டீ அப்படியே கொதிக்கிற டீ வந்து மேலே கொட்டிடுச்சு சார். ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு இந்த சில்வர் சல்ஃபைடு க்ரீம் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க. ஓகே. அது வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் இப்போ அவனை க்யூர் ஆயிருக்கு. அது பின்னாடி ஏதாவது ரொம்ப பாதிக்குமா? அதனால் கண்ணு கிட்ட கொஞ்சம் இல்லை, மற்ற எல்லா ஃபேஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த தழும்பு இருக்குமா இல்லை அது சரியாயிடுமா சார்? தழும்பு கொஞ்சம் இருக்கும் மேடம், தழும்பு கம்ப்ளீட்டாக போகாது. பட் அந்த தழும்புனால ஏதாவது பாதிப்பு வந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். தழும்பு மாடிஃபையிங் ஆயின்மெண்ட்ஸ் க்ரீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இனிஷியலாக அந்த சில்வர் சல்ஃபடைசன் ஆயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதை கண்டினியூ பண்ணி முடிங்க. அந்த புண்ணெல்லாம் ஆறி முடித்ததுக்கப்புறமா தழும்புக்குன்னு ஸ்பெஷல் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணலாங்க. தழும்பு கம்ப்ளீட்டாக போகாது, பட் கட்டுப்படுத்தலாம், நம்ம தழும்போட தன்மையை கட்டுப்படுத்தலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பொருட்கள்லாம் தண்ணி, இந்த கம்பளி தவிர ஆல்மோஸ்ட் தோசை மாவு, இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதனால அந்த காயம் வந்து எவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட் ஆகும்? அதாவது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் தான் நம்ம பயப்படக்கூடிய ஒரு தன்மை. தோல் மேலே இருக்கிற ஒரு தீக்காயத்துக்கு மேலே உள்ள தோல் போயிடுச்சுனாலே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு, இப்போ நம்ம உடம்புல ஒரு ஸ்கின் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு பேரியர் தான், இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்குள்ள பேரியர். அந்த பேரியர் தீக்காயத்தில் அழிஞ்சிருது. ஸோ நம்மளோட உடம்பு அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ அதனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. இதுதான் காமன். ஸோ அந்த பேரியர் போன இடத்துல நீங்கள் தோசை மாவையோ ஈங்கையோ அதெல்லாம் ஹவுஸ் ஸ்டெரைல்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்னு நம்ம சொல்லக்கூடியதில் கிருமிகள் இருக்காது. ஸோ அது அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட பிளானாக இருக்குது. ஸோ அந்த பேரியர் இல்லாத ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்குன்னு இனிஷியலாக அசஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த இன்ஃபெக்ஷன் வைக்கக்கூடிய தன்மை உண்டு. மூணாவது, நீங்கள் அப்ளை பண்ணதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்படுற வலியும் வேதனையும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் இது எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் நாங்கள். ஓகே ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. மேடம், சிசரிங் பண்ண இடத்துல உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க மேடம். சிசரிங் பண்ண இடத்துல லைட்டாக தீ காயம் பட்டுச்சு, அதனால எப்பவுமே ஆறவே மாட்டேங்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண இடத்துல தீக்காயம் ஏற்பட்டிருக்கு, அந்த புண்ணு ஆற மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, சரிதானுங்க?
ஆமாம் சார். ஓகே. இப்போ அந்த தீக்காயம் ஏற்பட்டு எத்தனை நாள் இருக்குங்க? ஒரு 6 மந்த் மேலே ஆயிடுச்சு சார். டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே. அது வந்து ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ கூட அது ஒரு மாதிரி வீக்க மாதிரி இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண தழும்பு மேலே இவங்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த புண்ணு ஆறலை அப்படின்ற தான் அவங்களோட சந்தேகமாக இருக்குது. இது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்கார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். இது வெறும் தீக்காயம்னால மட்டும் இல்லை, அந்த புண்ணு ஆறக்கூடிய தன்மை, அந்த ஸ்கார்ன்றது அன்ஸ்டேபிள் ஸ்காராக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நீக்கி அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஸ்காரை எடுத்துட்டு ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா இருக்கும். இல்லைன்னா பக்கத்தில் உள்ள டிஷ்யூஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி தையல் போட்டோம்னா அது அந்த புண்ணு ஆறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சௌமியா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க சௌமியா, பேசலாம். ஹலோ சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி ஸ்கின் டிசீஸ் இருக்கு. அது ஃபுல்லாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு அது ப்ராப்பராக க்யூர் ஆயிடுச்சு. பட் அது ஒரு தழும்பு மாதிரி இருக்கு காலில் ஃபுல்லாக. ஓகே. இது நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாமா அது டவுட் இருக்கு ஆக்சுவலி, பிகாஸ் கால் ஃபுல்லாக இருக்கு. ஓகே. ஸோ அது பண்ணால் அந்த தழும்பு ஃபுல்லாக போயிடும். பட் அது பண்ணலாமா? நான் 18 தான் என்னோட ஏஜ் இப்போ ஆக்சுவலி. ஓகே, உங்களுக்கு 18 வயசாகுது. காலில் தழும்பு இருக்குது அப்படி தானே? தழும்பு இருக்கு, பிளாக் ஸ்பாட், பிளாக் மார்க்ஸாக இருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் எடுத்து ஒட்டுறது கிடையாது, இருக்கிறத மாற்றுறது கிடையாது. நுணுக்கமாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு நாங்கள் ஜென்ரலாக சொல்லுவோம். அவங்களுக்கு உங்கள் காலில் தழும்பு இருக்குது, கால் ஃபுல்லாகவே தழும்பு இருக்குது அப்படின்றது தான் உங்களோட சந்தேகமாக இருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் அந்த தழும்பு போயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுனால அந்த தழும்பு போக முடியாதுமா. அந்த தழும்பு எந்த விதமான தழும்பாக இருக்குது, ஒரு ஜாயிண்ட்டுக்கு அக்ராஸாக இருந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு முட்டி மடக்கி நீட்டுறதோ இல்லை ஆங்கிள் ஜாயிண்ட்டை பாதிக்கிறதோ நம்ம பண்ணலாம். இல்லை அன்ஸ்டேபிள் ஸ்கார், முன்னாடி நான் ஒரு காலர் கேட்ட மாதிரி அந்த தழும்புனால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த தழும்பை நீக்கிட்டு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அப்படி இல்லை, இந்த தழும்பு கீலாய்டு டெண்டன்சின்னு சொல்லுவோம், ஹைப்பர்ட்ராஃபிக் ஸ்கார்லேருந்து கீலாய்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணி அந்த ஸ்காரை கட்டுப்படுத்தலாம். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரலாக பண்ண முடியும். உருவான தழும்பை நம்ம டோட்டலாக எரேஸ் பண்ணிட முடியாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, நீங்கள் லைனில் இருக்கீங்க? வணக்கம். ஓகே, கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தழும்பே வந்து கீலாய்டாக மாறும் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ தழும்பை வந்து சரி பண்ண முடியாது? இப்போ தழும்பை வந்து வேற கட்டுப்படுத்தலாம். ஸோ என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாகும்? ஒரு தழும்பு, ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த புண்ணு இட் ஹீல்ஸ் பை ஸ்கார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு தழும்பாக தான் அது ஆறும். ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு தழும்பாக தான் ஆறும். நம்ம பாடியில் எப்படி ஒரு புண்ணு ஏற்பட்டிருக்கு, ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம பாடியே ஹீலிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும். அது இனிஷியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்காரிங். ஓகே. அந்த ஸ்காரிங், அந்த புண்ணு ஆறிடுச்சு, அந்த வூண்டு ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னதும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும் நம்ம பாடிக்கு. ஸோ ஸ்காரிங் வந்து ஹேஸ் டு ஸ்டாப். பட் இந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு டிலேயோ ஒரு இடைஞ்சலோ ஏதோ ஒன்று ஏற்படுறதுனால அந்த ஃபீட்பேக் சரியாக கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த ஸ்காரிங் ஜாஸ்தி ஆகுது. அதுதான் ஹைப்பர்ட்ராஃபிக் ஸ்காரிங்னு சொல்கிறோம். ஓகே. இந்த ஹைப்பர்ட்ராஃபிக் ஸ்காரிங்கும் இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்காரிங், அதை விட ஜாஸ்தி ஆகும்போது கீலாய்டு டெண்டன்சின்னு வரும். அது நார்மலாக இருக்கிற டிஷ்யூஸ்களையும் க்ரீப் ஆகும். அதுதான் கீலாய்டு. ஹைப்பர்ட்ராஃபிக் ஸ்காரிங் புண்ணான இடத்துலையே தழும்பு ஃபார்ம் ஆகி எக்ஸஸாக ஃபார்ம் ஆச்சுன்னா ஹைப்பர்ட்ராஃபிக் ஸ்காரிங். அது நார்மல் இடத்துக்குள்ளே க்ரீப் ஆகும்போது வி கால் இட் அஸ் கீலாய்டு. ஓகே. ஸோ இதுதான், அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இன்ட்ராலீஷனல் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், அது கொடுக்குறோம். கம்ப்ரெஷன் கொடுக்குறோம். சிலிக்கான் பேஸ்ட் ஆயின்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது சிலிக்கான் ஜெல் ஷீட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஸ்காரை மாடிஃபை பண்ணலாம், மாடுலேட் பண்ணலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்க. நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
ஹலோ வணக்கம்மா. வணக்கம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? எனக்கே நான் பேசுறது கேக்குது. தயவு செஞ்சு டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்க. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? காலர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த காலர் போயிடலாம். வணக்கம். ஹலோ, அவங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் விழுப்புரத்துல ராமன் பேசுறேன் மேம். டாக்டர் இருக்காங்க சார். சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க சார். சார் இது ஒரு 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 5-6 வருஷம் முன்னாடி காலில் வந்து காயம் ஆயிடுச்சுங்க டாக்டர். அது ஓகே. ஒரு வண்டியோட சைலன்ஸ் வந்து பட்டுருச்சு. அதுல இருந்து அந்த காயம் வந்து பாத்தீங்கன்னா தழும்பு அப்படியே தான் இருக்குங்க. ஏதாவது இப்ப இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நடந்து போனாங்களா, ஓகே, அந்த நடந்து போகும்போது அந்த இடத்துல வீங்கி அந்த இடத்துல ஒரு மாதிரியா பிளட் வெளியே ரெட் கலர்ல வந்து அந்த தழும்புல தெரியுது. பிளட் லீக் ஆகுற மாதிரியே தெரியுது டாக்டர். அது தெரியுது. நீர் படுற மாதிரி இருக்கா இல்ல பிளட் அந்த இடத்துல இருந்து வர மாதிரி இருக்கா? பிளட் வர மாதிரியே இருக்கு. ரொம்ப வீக்கமாகி போச்சுங்க டாக்டர். அது ஓகே ஓகே. அந்த தழும்புக்கு நீங்க அந்த சைலன்சர் பர்ன்ஸ் பட்டப்போ நீங்க எதுவும் அறுவை சிகிச்சை எதுவும் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல அதுவே ஆறிடுச்சுங்களா? அதுவும் ஆறிட்டு சார். நான் எதுவும் பண்ணல சார். டாக்டர் தான் காமி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது தழும்பு மட்டும் ஆறலைங்க சார். நடக்கும்போது மட்டும் அந்த இடத்துல வீங்குது சார். எப்பவும் நடந்தாலுமே. ஓகே. உங்களுக்கு வந்திருக்கிற அந்த கண்டிஷன் பேர் வந்து அன்ஸ்டேபிள் ஸ்கார்னு சொல்லுவோம். அந்த தழும்பு வந்து எக்ஸஸாக ஃபார்ம் ஆகி இருக்குது. நீங்கள் நடக்கும்போது அந்த தழும்பு ஸ்கார் பிரேக் ஆகுது. ஸோ அதனால தான் அதுலேருந்து ரத்தம் கசிகிறது, நீர் கசிகிற மாதிரி தொந்தரவு வருது. ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தழும்பை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு தேவைப்படுற ஒரு ஸ்கின் கிராஃப்டோ இல்லை பக்கத்தில் உள்ள டிஷ்யூஸை வச்சு ஒரு ஃப்ளாப் கவரோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்குங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். திசம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.